Good afternoon all. ஆக்டிவா இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் திரும்ப சொல்லணும். 25 இயர்ஸா ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன். I will expect this from you all. Okay, now to start with, it is always that we will be telling what to say. We have to thank management. Then this is a usual procedure, but that usual procedure I have to follow, but அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலை, but really I felt very very happy here. Your correspondent and director sir Senthil Swami sir, after seeing this plays and your videos, I am feeling he is such a wonderful person, because where there are many schools, colleges, everywhere, but இந்த gratitude dayங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பெருசா இருக்கு. நான் பிகாஸ் எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஐ நோ காலேஜ்னா எப்படி இருக்கும், ஸ்கூல்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். பட் திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு இவ்வளோ கிராட்டிடியூட், அவங்க கிராட்டிடியூட் டேயில் அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறதுன்றது தே ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ வி ஆர் டூயிங் தட். பட் ஸ்டாஃபுக்கும் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் he is respecting every person, whether அது ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, கெஸ்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்க ஒரு தனி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ரியலி he is a wonderful person. You can, yes, you have to clap. The second thing is teachers. டீச்சர்ஸ், நாங்களாம் டீச்சர்ஸ் தான், நாங்களாம் ப்ரொஃபஸர்ஸ் தான். பட் நான் எங்களோட எஃபர்ட் just we will be going to the class and we will be teaching. Mentoring also, we also doing mentoring, but that mentoring is different. Here these teachers are doing a different mentoring. அவங்களோட எஃபர்ட், ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆடணும்னா அவங்க அங்கே ஆடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் வி வாண்ட் டு லைக், எத்தனை பேரண்ட் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கே டான்ஸ் ஆடுவீங்க? ஆடமாட்டீங்கல்ல, 1 or 2. பட் இங்கே எல்லா ஸ்டாஃபும் தே ஆர் ஒர்க்கிங் லைக் எனிதிங், அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு தடவை டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரு கிளாப். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பேரண்ட். பேரண்ட் கொஞ்சம் பேர் வந்து அவங்களும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினீங்க. இட் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அமேசிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு கை தட்டலாம். ஆடினவங்க மட்டும் இல்லை, யூ ஆர் டூயிங் எவ்ரி திங் ஃபார் யுவர் கிட்ஸ். நானும் ஒரு பேரண்டோட பெயின், ஸ்ட்ரெயின், ஹாப்பினஸ் எல்லாமே எனக்கும் ஃபீல் ஆகும். ஸோ நம்ம பேரண்ட் நம்ம எவ்வளோ சஃபர் பண்ணுறோம் என்ன எல்லாமே தெரிஞ்சனால பேரண்ட்டுங்கிறது பெரிய விஷயம். அதனால தான் ஐ எம் telling this. And sir, first செந்தில் சார் எனக்கு ஃபோன் பண்ணி வரீங்களா, இந்த ஈவெண்ட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட்ட உடனே நான் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஐ அக்செப்டட் திஸ் பிகாஸ் 2 reasons. ஒன்று, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் எப்படி தான் டான்ஸ் பண்ணுறாங்க, எப்படி தான் இருக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஒரு கியூரியாசிட்டி. செகண்ட் திங் இஸ் ஐ வாண்ட் டு அட்வைஸ் யூ. ஒரு விஷயத்தில் ஐ வாண்ட் டு அட்வைஸ் யூ. ஆக்சுவலாக உங்களோட கிட்ஸ் எல்லாம் யூகேஜி ப்ரீகேஜின்னு இருக்காங்க. என்னோட கிட்ஸ் டாட்டர் காலேஜில் படிக்கிறா அண்ட் சன் இஸ் ஸ்டடிங் 10th standard. ஸோ நேச்சுரலி ஐ எம் சீனியர் டு யூ. ஐ எம் யுவர் சீனியர், ஸோ ஐ கேன் அட்வைஸ் யூ, ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஒன் அட்வைஸ். அந்த அட்வைஸ்க்காகவும் வந்தேன். அண்ட் ஐ வாண்ட் டு see all the kids performance because we are all Gen X. நாங்களாம் Gen X கிட்ஸ். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்க்கும் ஜென் எக்ஸ் கிட்ஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் ஜென் ஜெட், நீங்களாம் ஜென் ஜெட் இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்கும். அதுக்கு
அவங்களுக்கும் ஜென் ஆல்ஃபாக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் அவங்களுக்கு எனக்கும் பொறுத்த வரைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ வாண்ட் டு சி தேர் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் தே ஆர் ஏஐ கிட்ஸ். ஜென் ஆல்ஃபா ஆர் ஏஐ கிட்ஸ். ஏஐ கிட்ஸ்னால் அவங்க வந்து டிஜிட்டல் நேட்டிவ், எல்லாமே டிஜிட்டல் தான். ஃபார் தெம் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் அண்ட் they want AI tutors, not only tutors like us, they want AI tutors. Apart from regular teaching இல்லாமல் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ணணும். எஜுகேஷன், அவங்களோட எஜுகேஷன் நீடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஜென் ஆல்ஃபா. ஜென் ஆல்ஃபாக்கு அப்படி தான் தேவைப்படும். we have to teach them using games and normally மைக்ரோ லேர்னிங் தான் அவங்களுக்கு பிடிக்கும். மைக்ரோ லேர்னிங் மீன்ஸ் they will be having, they want only short info. எதுவும் ரொம்ப பெருசாக வளவலன்னு பேசினா பிடிக்காது அவங்களுக்கு, கொஞ்சம் சின்னதாக பேசினா தான் பிடிக்கும். பிகாஸ் they used like with what to say, இன்ஸ்டா ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கணும்னு அவங்க ப்ராக்டிஸ் ஆனவங்க அவங்களாம் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாருமே. So micro learning, they like only micro learning. Even in our college, I am working in Savitha University, as you all know. எங்களோட காலேஜ்லேயும் only 20 minutes we will take class continuously. 20 minutesக்கு மேலே கிளாஸ் எடுக்க மாட்டோம். அப்புறம் we will have one activity followed by next 20 minutes திரும்ப கிளாஸ் எடுப்போம், followed by activity. Likewise it will be going. Because அவ்வளோதான் நம்மளோட கண்டினியூஸாக நம்மளோட லிசனிங் கேப்பபிலிட்டி அவ்வளோதான். பட் இப்போ ஜென் ஆல்ஃபாக்கு அவ்வளோ கூட இல்லை, அதுவும் இன்னும் ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸோ வி ஷுட் கிவ் தெம் மைக்ரோ லேர்னிங் தான் கொடுத்தாகணும். கண்டினியூஸ் டீச்சிங்லாம் தே ஒன்ட் ஃபாலோ அண்ட் இட் வில் பி வேஸ்ட். மோர் எவர் மல்டி சென்சாரி அப்ரோச். மல்டி சென்சாரி அப்ரோச் மீன்ஸ் நம்ம when we were studying, just whatever teacher is telling we will be listening. பட் இப்போ வெறும் ஆடியோ பத்தாது, ஆடியோ வேணும், வீடியோ வேணும், எல்லாமே வேணும் உங்களுக்கு. மல்டி சென்சாரி அப்ரோச், அந்த that is a different learning techniques. So nowadays all the education institutes are changing their teaching process and actually they are having technology proficiency. ஒரு 5th standard பையனுக்கு இருக்கிற technology proficiency for sure எனக்கு இருக்காது. They are very proficient in technology and global awareness. And they can able to access the server of Australia. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சர்வர் எடுத்து they can access anything. அந்த அளவுக்கு global awareness இருக்கு. And then creativity, adaptability, everything எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்க்கு. So you have to use these strengths. As a parentingனு பார்த்தீங்கன்னா human connection is missing normally. Everywhere you will be seeing this. இதை நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆடியோ, நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிற ஜென் ஆல்ஃபா கிட்ஸ், ஜென் ஆல்ஃபானா 2010, ஃப்ரம் 2010 அப் டு 2024 வரைக்கும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ். இந்த கிட்ஸ்க்கு ஹியூமன் கனெக்ஷன் ரொம்ப மிஸ் ஆகுது. தட் இஸ் வாட் வி ஆர் ஃபீலிங். அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ இஸ், அது வந்து இதுக்கு முன் ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லா கிட்ஸ்க்கும் ஐக்யூ இருக்க தான் செஞ்சுது. பட் ஆஸ் ஃபார் அஸ் தீஸ் கிட்ஸ் ஆர் கன்சர்ன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மிஸ் ஆகும். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யூ ஹவ் டு டீச். எம்பத்தி cannot be cannot be taught by AI. Parents has to do that. And life skills. And then you have to reduce the screen time. Screen time reduce பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும், பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரியும். Problem is I am badly affected by that. And because my son is affected by the screen time. அதை சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்தனே. பிகாஸ் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட கஷ்டத்தை எந்த பேரண்ட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். பிகாஸ் என்னோட சன் டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங். ஹீஸ் எ டெக்கி. சின்ன வயசுலேருந்தே அவனை டெக்கின்னு தான் சொல்லுவோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பயங்கர டெக்னாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்.
சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி சினிமா பார்க்கறதுக்கு லைக்வைஸ் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் அவன் மொபைல் யூஸ் பண்ண மாட்டான், லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டான். ஒன்லி டெக்னிக்கல் நாலேஜுக்கு அவன் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணுவான். பட் வாட் எவர் மே பி த ரீசன், 1 minute. ஹலோ, சரி, ஓகே, பை, நான் பேசிட்டு இருக்கேன். May be the reason if he uses a mobile or laptop, it will be affecting their vision. ஒரே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க, நம்ம கிட்டோட விஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்னு. டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட். எல்லாம் சொல்ற அட்வைஸ் தான் இது. டிவியில் பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிற அட்வைஸ் தான். ஆனால் அந்த அட்வைஸ்க்கு இந்த அட்வைஸ்க்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் படுற கஷ்டத்தை நீங்கள் யாரும் படக்கூடாது. அண்ட் ஸ்லீப் இஷ்யூ வரும். ஒன்ஸ் ஐஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா he will be facing the sleep issue. தூக்கம் வராது. நம்ம குழந்தை தூங்காமல் கஷ்டப்பட்டா நம்மளோட ஃபீல் எப்படி இருக்கும், அதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் போஸ்டர் ப்ராப்ளம்ஸ் நார்மலி 40 to 50 ஏஜ் ஆனால் தான் சர்விக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வரும். பட் நவடேஸ் கிட்ஸ் which are in the standard from 6th, everyone is affecting the posture issue. Posture issues வந்தா they will be feeling giddiness. So இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நவடேஸ் அவுட்டோர் பிளேங்கிறது somewhat reduced. So please increase the outdoor play. As a parent, you all have to do this. And as far as this school is concerned, saris take care of everything, because I am very happy to see many things in the video. Grandparents day, that was very what to say, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். கிராண்ட் பேரண்ட் டேங்கிறது, ஏன்னா nowadays we are talking to grandparents through video call only, but your kids are playing with grandparents. Both grandparents and kids are lucky, both are lucky. And அதை பார்க்குற நீங்களும் லக்கி, பிகாஸ் நம்மளும் ஒரு நாள் கிராண்ட் பேரண்ட் ஆகும், நமக்கும் அது நடக்கும். நம்மளோட கிராண்ட் சைல்டும் நம்மளோட விளையாடும். நம்ம என்ன இப்போ நமக்கு என்ன இப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் அஸ் ஆல்சோ. அண்ட் ஃபுட் டே செலிப்ரேஷன், தட் இஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்பைரிங் ஒன். கிட்ஸுக்கு நிறைய கிட்ஸுக்கு ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறதில்ல, நியூட்ரிஷனல் வேல்யூ தெரியறதில்ல. ஸோ நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபுட்டில் என்ன இருக்குங்கிறது, அது ஆக்சுவலாக இட்ஸ் பிளே எ வைட்டல் ரோல். நமக்கு அது ரொம்ப பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். அது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டியாக அந்த வீடியோவில் பார்த்தேன். இட் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் மீ மச். அண்ட் தென் பொங்கல் டே செலிப்ரேஷன், அவர் கல்ச்சர். இப்போ கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கல்ச்சர் தான். they know the culture of Australia, they know the culture of America, they know the culture of India, everything they know. But நம்ம கல்ச்சரில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஓவராலாக கல்ச்சர்லாம் மற்ற கல்ச்சர்லாம் தெரியும். they want to go to America, they want to settle down in Australia, and நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்றதே அவங்களுக்கு தெரியறதில்ல. அது இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸில் தான் you have to tell them about our culture. Nowadays இப்போ கல்ச்சர்லாம் இட்ஸ் கோயிங் டவுன், மேக்ஸிமம் போன மாதிரி தான் இருக்குது. பட் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். யூ ஹவ் டு டேக் தட் in your hand, and you have to tell what is the culture of ours. And then soil day, experimental learning, all are very inspiring. And as far as your management is concerned,
அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் மாதிரி இல்லாமல் இது ஒரு காலேஜ் மாதிரி தேர் ரன்னிங். எனக்கு அதுதான், தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யுவர் டைரக்டர் சார், என்ன எது காலேஜ் மாதிரி நடத்துறீங்க ஸ்கூலை? IEEE கான்ஃபரன்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள்லாம் பிஇ படிக்கும்போது IEEE கான்ஃபரன்ஸ்னால் என்னன்னே தெரியாது. எம்இ படிக்கும் போது தான் என்னன்னு தெரியும். பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தனால IEEE கான்ஃபரன்ஸ் தெரியும், வி கேன் ப்ரெசென்ட்ன்ற வரைக்கும் தெரியும். பட் ஐ டிடன்ட் ப்ரெசென்ட் இன் IEEE கான்ஃபரன்ஸ். பட் ஆஃப்டர் கம்மிங் டு PhD ரிசர்ச் பண்ணும் போது தான் IEEE கான்ஃபரன்ஸ்னால் என்னன்னு தெரியும். ரிசர்ச் பண்ணணும், அதில் போய் ப்ரெசென்ட் பண்ணணும். தீஸ் ஐடியாஸ் ஐ காட் ஒன்லி ஆஃப்டர் என்டரிங் இன் டு த டாக்டரேட். டாக்டரேட் வந்த டாக்டரேட்டுன்னு கூட ஆக்சுவலாக டாக்டரேட் தான் சொல்லணும். ஏன்னா PhD படிக்கும் போது கூட நான் இன்ஃபேக்ட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் டிகிரி முடிச்சப்பறம் தான் ஓ ரிசர்ச்னா இப்படி, வி ஹவ் டு ப்ரெசென்ட் த பேப்பர் லைக் திஸ், அந்த ஐடியாலாம் எங்களுக்கு கிடச்சிது. நான் டாக்டரேட் பண்ணும்போது என்னோட ஏஜ் 35 ஏஜில் தான் எனக்கு அந்த ஐடியாவே கிடச்சிது. பட் இப்போ இங்கே இந்த ஸ்கூலில் students are presenting IEEE papers in the conference. Really amazing. And sir is having many high level thinking. High level as well as nalla thinking. Nalla different ideas. I think shortly in the school nalla develop ஆயிரும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஐடியாஸும் இருக்கு. He is having that much வாட் டு சே, நல்ல மனசு இருக்கு. எல்லாம் செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் நல்லா இருக்கு. ஷார்ட்லி இதே காலேஜுக்கு இதே ஸ்கூலுக்கு நான் சொல்லிட்டேன், ஷார்ட்லி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார், நான் வந்துடுவேன் சார் கண்டிப்பாக. அதுக்குள்ளே நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா ஐ வில் கம் ஹியர் ரைட் சார், கண்டிப்பாக வருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், நல்லா யோசிக்கணும், நல்ல மனசோடு இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ்லாம் நல்லா வரும். இட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் ஸ்கூல் இஸ் டிஃப்ரெண்ட். And it will come up very well. And I'll come here once again here as chief guest for another event. Thank you. Thank you so much for your valuable words, ma'am. Now I request our honorable chief guest, Dr. S. Batmakala, to felicitate our teachers.